தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் பொருளாதார நிபுணர் திரு வாசுதேவன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக என்னென்ன அறிவிப்புகள் தமிழகம் சார்ந்தாக இருக்கட்டும் மற்ற மாநிலங்கள் சார்ந்தாக இருக்கட்டும் என்ன மாதிரியான அறிவிப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம்? பட்ஜெட் ஐ திங்க் 23ஆம் தேதி போட போகிறாங்க. 7வது முறையாக போட போகிறாங்க. இதுக்கு முன்னால் 6 முறை தான் மேக்சிமமாக ஒரே ஆள் பட்ஜெட் சமர்ப்பிச்சிருக்காரு, மொரார்ஜி தேசாய். ஐ திங்க் நிர்மலா சீதாராமன் இன்னொரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நரேந்திர மோடி நிறைய ரெக்கார்டு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 3வது முறையாக வந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஓம் பிர்லா 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இது மாதிரி பல ஃபஸ்ட்டு டைம் ஆனால் அந்த ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் நிர்மலா சீதாராமனை ரொம்ப இதுக்கு முன்னால் பாராட்டியிருக்கேன், பல சமயங்களில் பாராட்டியிருக்கேன். இந்த கடந்த 5 வருஷத்தில் அவங்க போட்ட பட்ஜெட்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மறுபடியும் நிதி அமைச்சர் பதவி மோடி அவர்கள் கொடுத்துருக்காரு. அதைத்தான் சொல்ல வந்தேன். காரணம் அவங்கள மாதிரி இந்த நிதி நிர்வாகத்தை பண்ணுறதுக்கு அருண்ஜேட்லிக்கு அப்புறமா யாருங்கிறது கொஸ்டின் இருந்தது. அருண்ஜேட்லி கீழே அவங்க வேலை பண்ணியிருந்தாங்க. அருண்ஜேட்லி தான் அவங்கள அடையாளம் காமிச்சு கொடுத்தாங்க, இந்த அம்மாவை போடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கிடைச்சிது. அதுக்கு முன்னால் அவங்க இராணுவ மந்திரியாக தானாங்க. நிர்மலா சீதாராமன் எப்படி ஒரு குடும்ப தலைவி தன்னுடைய கணவனுடைய வருமானத்தை வைத்துக்கொண்டு குடும்பம் நடத்துகிறாங்க. குழந்தைகளையும் பார்த்துக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு டப்பா கட்டி கொடுக்கணும், ரேஷன் வாங்கணும், புருஷனையும் பார்த்துக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சினிமாவுக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், இதெல்லாம் ப்ளஸ் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், அப்பா அம்மா பார்த்துக்கணும், மாமனார் மகள் பார்த்துக்கணும், எல்லா செலவுகளையும் அவங்க எப்படி ஒரு பொறுப்பை நிர்வாகம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியை நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்திருக்காங்க நேஷ்னல் பட்ஜெட்டில். ஒரு நாடை நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது சாதாரண சமாச்சாரம் கிடையாது. ஒரு குடும்பத்தை கூட நீங்கள் நிர்வாகம் பண்ணிடலாம். அவசரத்துக்கு போயிட்டு சித்தப்பாட்டையோ பெரியப்பாட்டையோ மாமாட்டையோ போய்ட்டு பணம் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் நாடுன்னு வரும்போது அந்த மாதிரி வராது. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு பொருளாதாரம், பல்வேறு மாநிலங்கள் இருக்குது, பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, எனக்கு எதிர்பார்ப்பு, ஏழைகளுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, என்ன மாதிரி மிடில் இன்கம் கிளாஸுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, பணக்காரர்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா பணக்காரர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். பணக்காரர்கள் தான் பண முதலைகள். அவங்க தான் முதலீடு செய்ய போகிறாங்க. அவங்க முதலீடு செஞ்சால் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வருமானம் பெருகும், தொழில் உற்பத்தி பெருகும், மற்ற உற்பத்தி பெருகும், நேஷ்னல் இன்கம், ஜிடிபி எல்லாமே பெருகும். அதனால் அவங்களும் சில எதிர்பார்ப்புகள், இன்ஃபேக்ட் உங்களையும் என்னையும் விட அவங்களுக்கு தான் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போது இந்த வருஷம் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் நிர்மலா சீதாராமனுடைய ஏதாவது ஒரு நடவடிக்கையாவது சோடை போயிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஒரு மொத்த பட்ஜெட்டில் 100 ரூபா பட்ஜெட்டுன்னு சொன்னோன்னா 20 ரூபா 25 ரூபா மக்கள் நலத்திட்டங்கள், 10 ரூபாலேருந்து 12 ரூபா நீங்கள் பழைய கடன், மாமா கிட்டேருந்து வாங்கின கடன், மச்சான் கிட்டேருந்து வாங்கின கடன் தான் கொடுக்குறது. அதுக்கப்புறமா பாக்கி ஒரு 40 ரூபா உங்களுக்கு முதலீடு செய்கிறது, அதுலேருந்து வருமானம் வருது. பாக்கி இருக்கிறது மற்ற செலவுகளுக்காக வச்சுக்கிறது, நிர்வாக செலவுகளுக்காக வச்சு, இந்த மாதிரி கரெக்டாக அவங்க அப்போர்ஷன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னால பல மூளைகள் வேலை பண்ணியிருக்கு. இட் இஸ் நாட் ஒன்லி நிர்மலா சீதாராமன். அவங்க பிரதமருக்கு இந்த மாதிரி இந்த பேசிக் இந்த டேட்டா கிட்டெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் அவங்க இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் அதை பண்ணுங்கள், நீங்கள் இதுக்கே தான் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. அப்போது அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை எங்கே நுழைக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக நுழைச்சிடுவாங்க. அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற நிதியை மிகவும் சிறப்பாக, திறமையாக, வேஸ்டேஜ் இல்லாமல், நான் இந்த வார்த்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி நான் பேசுவேன் நடுவில். அது நீங்கள் அலோவ் பண்ணணும் எனக்கு. ஏன்னா இவங்க எப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க, ஃபண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க எப்படி ஃபண்ட்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நான் கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். அதே மாதிரி மக்கள் நல திட்டங்கள் வருது, அதில் எதெல்லாம் வேஸ்டேஜ் இருக்கா, எதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த பட்ஜெட்டினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா 2047 தான். இது இந்த வருஷத்துக்காக போடுற பட்ஜெட் தான், கரெக்டு. ஆனால் அதனுடைய தொலைநோக்கு என்னன்னா 2047 வளர்ந்த நாடாக நாம் மாற வேண்டும் என்பது, உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது. 2028 நம்ம 3வது பொருளாதாரமாக மாற வேண்டும்.
அதுக்கு நாம எவ்வளவு growth பண்ணணும், எவ்வளவு ஃபாஸ்டா வளரணும். நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு, இந்த கட்டமைப்புகள்லாம் பண்ணாரு, டிஜிட்டல் இந்தியா பண்ணாரு, சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார். மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருள்கள்லாம் கொடுத்தாரு. ரேஷன் கொடுத்தாரு, குடிநீர் கொடுத்தாரு, எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாரு, எரிவாயு கொடுத்தாரு, ரேஷன்ல சாப்பாடையும் கொடுத்துட்டாரு, வீடையும் கட்டி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது சில ரிஃபார்ம்ஸ், சீர்திருத்தங்கள், சுரங்கம் சீர்திருத்தம், லேண்ட் அக்விசிஷன், இது பூமி பற்றி சீர்திருத்தம், தொழிலாளர்கள் சீர்திருத்தம், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆல்சோ, அதாவது சிஏஏ, அதாவது குடியுரிமை சட்ட திருத்தம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணினாரு. விவசாயிகள் சட்ட திருத்தங்கள் பண்ணினாரு. இதெல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த இக்கானமி வந்து இப்போ 8 to 9% நடுவில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த விவசாய சட்டம் அமல்படுத்தப்படலை. அமல்படுத்தப்படலை. ஆனால் அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் இவ்வளவு, அதாவது நரேந்திர மோடி மாதிரி கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க, தேங்க்யூ ஃபார் பாயிண்டிங் அவுட். அது சட்டம் அமலாக்கப்படவில்லை, வாபஸ் வாங்கிட்டாங்க. பிகாஸ் 1 இயருக்கு மேலே அவங்க வந்து போராட்டம், எக்ஸாக்ட்லி 1 இயர் போராட்டம் நடத்தினாங்க, ப்ராபபிளி 11 months போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா 2 மாசத்துலயே 1 மாசத்துலயே க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நரேந்திர மோடி ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அது எவ்வளவு நாள் போறதோ போகட்டும்னு விட்டாரு. கட்சியில கொரோனா வந்துச்சு, ஏதோ சம் ப்ராப்ளம் வந்துச்சு, அவங்க இது பண்ணிட்டாங்க. பட் இந்த மீன் டைம் அவர் என்ன பண்ணிட்டாரு, இது இல்லைன்னாலும் பரவாயில்ல, மக்கள் விவசாயிகள் தங்களுடைய பொருள்களை சந்தைப்படுத்துவதற்கு சந்தையை பெரிதாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட ஆரம்பிச்சாரு. ஈரோட்டில் விளையிற மஞ்சள் அசாம் வரைக்கும் ஒரே நாளில் போய் சேர்ற மாதிரி பண்ணிட்டாரு. அதுதான் அவர் பண்ணியிருந்தது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு வேண்டிய அந்த ஒரு சின்ன உதவித்தொகை, ஒரு 4 மாதத்துக்கு 2000 ரூபா, ஒரு மாதத்துக்கு 500 ரூபான்னு வச்சுக்கோங்க, அது கொடுக்க ஆரம்பிச்சாரு. கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. 38,000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு அதுக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய எம்எஸ்பிக்கு வந்து இவங்க வந்து சட்டம் கொண்டு வான்னு பெரிய கலாட்டாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக போராட்டம் பண்ணி சட்டம் கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா, அதாவது எம்எஸ்பி அப்படிங்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதாய விலை, அது எப்போ உங்களுக்கு கொடுக்கணும், அந்த நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்க, அறுவடை பண்ண உடனே வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்து சேருது, உடனே வந்து விலை கம்மியாயிடுறது, டிஸ்ட்ரெஸ் சேல் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே அப்படிங்கிறதுனால நான் செய்ப்பா, நீங்கள் உங்களால் விற்க முடியுதுன்னா பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன், இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனா அது வந்து நீங்கள் லீகல் கேரண்டியாக கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசிக் எக்கனாமிக்ஸ் தெரியாது. இப்போது 8 கோடி ரூபா, 8 லட்சம் கோடி ரூபா அது வந்து குறைந்தபட்ச ஆதாய விலைக்காக, இந்த கொள்முதலுக்காக மத்திய அரசு செலவு பண்ணுறது வருஷம் பட்ஜெட்டில். நாளைக்கு எம்எஸ்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா, எம்எஸ்பி கேரண்டி கொடுத்துட்டோம், அதாவது லீகல் கேரண்டி கொடுத்துட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலி விவசாயிகள் என்ன பண்ணணும், சார் கத்திரிக்காயை விளைவிச்சான்னு சொன்னா உடனே சந்தையில் கொண்டு வரணும், விற்கணும். அன்னைக்கு எவ்வளவு சந்தையில் அங்கே இருக்கிற வணிகர்கள், தரகர்கள், விவசாயி எல்லாம் சேர்ந்து அது ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. அது மார்க்கெட் மெக்கானிசம், மார்க்கெட் ப்ரைஸ் மெக்கானிசம். கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சட்டப்பூர்வமான இது வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட்டுக்கு போக மாட்டீங்க, எல்லாம் கவர்மெண்ட் வாங்கிக்கணும்னு வச்சுருவீங்க. கவர்மெண்ட் வாங்கிக்கலாம் குய்யோ முறையான்னு கத்த ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது 8 லட்சம் கோடி ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்டு 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு போயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டே எவ்வளவு சைஸ் தெரியுமா, 47 லட்சம் கோடி தான். அதுல 20 லட்சம் கோடி ரூபாய் இதுக்கே போயிடுச்சுன்னா அப்புறம் பாக்கிக்கு எங்க பணம் வரும்? ஒண்ணு கான்செப்ட் வைஸ் அது தப்பு. ஏன்னா நீங்க உற்பத்தி பண்றீங்கன்னு சொன்னா நீங்க கவர்மெண்ட் மேல டிபெண்ட் ஆயிட்டு இருக்க கூடாது. நீங்க வெளியே போய் தான் விற்கணும், அதை நீங்க விற்கணும். உங்களுக்கு விற்க முடியல, காட்டன் அப்படிதான் 6000 ரூபா குவிண்டால் அப்படின்னா, காட்டன் விளைஞ்ச உடனே 5400 வந்துடும். அப்போ அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க, பதுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம இந்த பக்கம் அரசாங்கமே நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணி விற்பனை பண்றாங்களா, அதே மாதிரி மற்ற இதுகள்லாம் பண்ணலாம் இல்லை? மற்ற இதெல்லாம் விவசாயம் சார்ந்த காய்கறிகள் எல்லாமே இருக்கு. காய்கறி எல்லாம் பண்ண முடியாது. நீங்க அதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க. அது காய்கறி எல்லாம் வந்து பெரிஷபிள் ஐட்டம்ஸ். அதாவது 23 ஐட்டம்ஸ் தான் இருக்கு.
எம்எஸ்பிக்காக 23 ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த 23 ஐட்டம்ஸில் எல்லாமே வந்து கொள்முதல் பண்ண முடியாது. சில கொள்முதலுடைய இது என்ன சார், ஃபிலாசபி என்ன சார், அதை சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல. கொள்முதல் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால் 1900 நீங்களாம் பிறந்தீங்களான்னு தெரியல, 1965, 66, 67 3 வருஷம் பயங்கரமான பஞ்சம் இருந்தது நாட்டில். அப்போது நம்ம PL 480 அப்படிங்கிற அக்ரிமெண்ட் மூலமாக அமெரிக்காவிலேருந்து கோதுமை வரவழைச்சோம். கோதுமை அங்கே எக்ஸஸாக விளைஞ்சிக்கிட்டு இருந்தது. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பிச்சை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இந்த மாதிரி ஒரு கிராப் ஃபெயிலியர் ஆகுறது, பஞ்சம் வறட்சி வருது, தண்ணி வரல, இல்லை வேற ஏதாவது காரணம், பூச்சினால பயிர்கள் அழிஞ்சு போயிடுது. அந்த சமயத்தில் மக்கள் கஷ்டப்படக்கூடாதே அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கான்செப்ட் ஆரம்பிச்சுது, கொள்முதல்ங்கிற கான்செப்ட் ஆரம்பிச்சுது. இன்னைக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. உற்பத்தி பண்ணினீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் இவ்வளோ பெருசுக்கு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலம் மாதிரி எல்லாம் இல்லை. இங்கேருந்து எடுத்துட்டு அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிறது. சில பொருட்களுக்கு இன்னைக்கும் தடை இருக்கு, அரிசிக்கெல்லாம் தடை இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த காலம் மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ எல்லா பொருட்களும் எல்லா இடத்துக்கும் இங்கே விளைக்கிற தக்காளியை நீங்கள் வந்து நாகாலாண்டில் கொண்டு போய் விற்க முடியும். அந்த அளவுக்கு சந்தை பொருளாதாரம் பெருசாக இருக்கும்போது பெர்சீவ்டு த்ரெட் ஆஃப் ஃபேமின், ஒரு வருஷம் பற்றாக்குறையாச்சு, பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா கூட உடனே மக்கள்லாம் செத்து போகிறது இல்லை. ஏன்னா அதுக்கு வேண்டிய ஸ்டாக் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போகணும். எப்பவுமே பீரோவில் 10 லட்சம் 20 லட்சம் கேஷாக வச்சுக்க மாட்டோம், 10,000 ரூபா தான் கேஷ் வச்சுக்குவோம். அவசரத்துக்கு எதாவது எடுக்கணும், எதாவது வந்துச்சு, எதாவது வாங்கணும், ஏதாவது திடீர்னு செலவாயிடுச்சு, அந்த செலவு மீட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வச்சுக்கணுமே. அதே கான்செப்ட் தான் கொள்முதல் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கொள்முதல் நீங்கள் வந்து ஸ்டாச்சுட்டாக மாற்றிட்டீங்க, சட்டமாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 20 லட்சம் கோடி 22 லட்சம் நான் சொல்லலை சார். நரேந்திர மோடி, பிஜேபி, RSS இவங்களுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஆய்வு கட்டுரைகளை கொடுத்துருக்காங்க. அவங்களே சொல்லிருக்காங்க MSP ஆக்ட் சிம்பிளி இம்பாசிபிள் அப்படின்னு. ஓகே, நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வந்தோம். இந்த பட்ஜெட்டு 2047 நோக்கி இருக்கு, 2028 நோக்கி இருக்கு. 2028 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறணும். இந்த லெவலில் இது போயிட்டுருக்கணும். இதில் முக்கியமாக சில பாயிண்டர்ஸ் இருக்கு. உபரி பட்ஜெட் அப்படின்னு ஒன்று உண்டு, பற்றாக்குறை பட்ஜெட்னு ஒன்று உண்டு. பற்றாக்குறை பட்ஜெட்டில் நம்ம கேட்டிருக்கோமே தவிர உபரி பட்ஜெட் நீங்கள் எப்போ கேட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது, கேட்டதே கிடையாது. 1988, 89 கருணாநிதி அப்படின்னு இங்கே ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார். அவர் தான் கடைசியான உபரி பட்ஜெட்டு தமிழ்நாட்டில் போட்டது. 868 கோடி ரூபாய் எவ்வளவு ஒரு உபரி வந்தது. அதில் அதாவது வருமானம் அதிகம், செலவினம் கம்மி. இன்னைக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கடன் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த மாதிரியான லாஜிக்கு, இது எந்த மாதிரியான ஃபிலாசபி அப்படிங்கிறது தெரியல. தமிழ்நாட்டில் மேக்சிமம் பாருங்க, சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, நடுவில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேற இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு 1,50,00,000 ரூபாய் கடன் வாங்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இவங்க வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, டிஎம்கேல கடனை இறக்குவோம், அதாவது கடன் சுமையை இறக்குவோம். இவங்க போகும்போது 4,77,000 கோடி ரூபாய் இருந்தது. இன்னைக்கு அது 8 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. 8,24,000 கோடி ரூபாய் எவ்வளவோ இருக்கு. இந்த 3 வருஷத்துல 4 லட்சம் கோடி இவங்க வாங்கியிருக்கிறாங்க கடன். சரி, அந்த அளவுக்கு நீங்க கடன் வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கான வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வருமானம் எல்லாமே இருக்கணுமே. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு உதவித்தொகை அப்படிங்கிற பேர்ல ஏதோ கொடுத்துட்டு இருக்கீங்க. உதவித்தொகை உண்மையிலேயே அங்கே போய் சேருதா? இது மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள்ல இந்த அரசு கையை மீறி தான் செலவு பண்ணிட்டு இருக்கே தவிர அது கட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிற எண்ணமே கிடையாது. வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள். காங்கிரஸ் கட்சியா இருக்கும்போது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வாஸ் மோர் ரெஸ்பான்சிபிள். அதையும் நான் ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் அண்டு பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது அது. அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது, பற்றாக்குறைங்கிறது 3.5 ஜிடிபிக்கு 3.5% மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. நடுவில் கொரோனா வந்தது இல்லையா? கொரோனா வந்த சமயத்தில் ஒரு 7% 8% போயிடுது. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 1.5 வருஷம் அரசுக்கு வருமானமே கிடையாது. ஒரு வருஷம் மொத்தமாக வருமானம் கிடையாது. அடுத்த 6 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்கானமி டெவலப் திருப்பியும் உயிர் பெற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ நம்ம பிரமாதமாக இருக்கோம்.
ஜிஎஸ்டி ஆரம்பிச்ச புதுசுல 70,000 கோடி 75,000 கோடி தான் ஒரு மாசத்துக்கு கலெக்ஷன். இன்னைக்கு 1,75,000 கோடி ரூபாய் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாடு முழுவதும் தொழில்கள் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றுவிட்டன, வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த கடனை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ரெடியூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த பற்றாக்குறையை நீங்கள் எப்படி கம்மி பண்ண போறீங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. நிர்மலா சீதாராமன் பற்றி கேட்டீங்க. போன வருஷத்து பட்ஜெட்லேயே அவங்க வந்து ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க. 5.6% பட்ஜெட் டெபிசிட் இருந்தது. அதை 5.2% கொண்டாந்து காமிச்சாங்க ரிவைஸ்டு எஸ்டிமேட்டில். நீங்கள் பார்த்தா தெரியும். தட்ஸ் அ வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட்டு. தமிழ்நாட்டில் என்ன ஆகிட்டு இருக்கு? பற்றாக்குறை அதிகமாகிக்கிட்டே போகுது. நவ் வர பட்ஜெட்டில் நாம் என்னென்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு ஏழை என்ன எதிர்பார்க்கலாம்? ஏழைகளுக்கு எல்லா நலத்திட்டங்களும் இருக்குது. என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எரிவாயு, குடிநீர், உணவுப் பொருள் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. 5 வருஷத்துக்கு வந்து உணவுப் பொருள் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்து விட்றோன்னு சொல்லிட்டாங்க. அதை எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறதில்ல. ஜாதி மதம் வேறுபாடு எதுவுமே இல்லாமல் இந்த மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகின்றன. அதில் இன்னும் ஒரு ட்விஸ்ட் நான் உங்களுக்கு தரேன். ராஜீவ்காந்தி காலத்தில் அவர் என்ன சொன்னார்? நாங்கள் ₹1 அங்கே செலவு பண்ணோம்னு சொன்னால் கடைசியில் மக்களுக்கு சேருவது 13 பைசா தான் அப்படின்னாரு. 13 பைசா தான், சில பேர் 15 பைசா சொல்கிறாங்க. இன்னைக்கு அங்கே ₹1 செலவு பண்ணாருன்னா 100 பைசா அவங்கள போய் சேருது, மக்களை போய் சேருது. தமிழ்நாடை விட்டுடுங்க. தமிழ்நாட்டில் வந்து விவசாயிகள் இல்லாதவர்கள் எல்லாம் விவசாயிகளாக காமிச்சு அதுக்கு வேண்டிய அந்த அடங்கல் அது இதெல்லாம் காமிச்சு அவங்க வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 35,000 பேர். அதே தான் அந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அந்த ஏரியாலாம் நடந்தது. அது கூட ₹1 கட்டினா 29 பைசா வரி கொடுக்குறாங்க. அதுக்கு இல்லை, அது நீங்கள் வந்து நிதிப்பட்ட இது சொல்கிறீங்க, நிதி ஒதுக்கீடு பற்றி சொல்கிறீங்க. அது கூட இன்னொரு தவறான சமாச்சாரம். 29 பைசான்னு எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? 2 இருக்குங்க. ஒன்று, மத்திய அரசுக்கு நிதி எங்கேருந்து வருது? மாநில அரசினுடைய ஜிஎஸ்டி வருது. 2வது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஓன் டாக்ஸஸ் இருக்குது. அதாவது இன்கம், வருமான வரி சொல்கிற வருமான வரி, கஸ்டம்ஸ், அது இதெல்லாம் இருக்குது. வருமான வரி எவ்வளவு, இது எவ்வளவு? அதாவது டைரக்ட் டாக்ஸஸ் எவ்வளவு, இன்டைரக்ட் டாக்ஸஸ். முதல்லலாம் வந்து டைரக்ட் டாக்ஸஸ் தான் ஜாஸ்தி இருக்கும், இன்டைரக்ட் டாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போல்லாம் சேல்ஸ் டாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா விஏடி அப்படின்னு மாற்றினாங்க, வேல்யூ ஆடட் டாக்ஸ். அது மாதிரி ஏதோ 1-2 இருந்தது. இப்போது தொழில்கள் பெருக பெருக தொழில்கள் மேலே தான் டாக்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதாவது நுகர்வு அப்படிங்கும்போது நுகர்வு நடக்கிற இடத்துல டாக்ஸ் போட்டுடுறாங்க. அதுதான் கரெக்டு. அதாவது இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த அடிப்படை கான்செப்ட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ எப்படி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால், இன்டைரக்ட் டாக்ஸு டைரக்ட் டாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஈக்குவல் இருக்குது. ₹50 டைரக்ட் டாக்ஸு, அதாவது வருமான வரி வந்ததுன்னு சொன்னால் மற்ற வரிகள் 50 அப்படின்னு இருக்கு. இல்லைன்னா 45, 55 அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு மேலே பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் கிடையாது. மாநிலத்துக்கு வருமான வரி அப்படின்னா கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தான். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வருமான வரி எவ்வளவு அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியாது. இவங்க சொல்ல முடியும், ஜிஎஸ்டி சொல்ல முடியும். ஆனால் பாராளுமன்றத்திலும் இங்கே இருக்கிற திமுக அது வேணும் பேசுகிறாங்கல்ல. ஐயா, பேசிக் ஐடியா கிடையாது சார் அவங்களுக்குலாம். இதனுடைய அடிப்படை புரிதலே கிடையாது. உதயநிதி தானே சொன்னார் 29 பைசா தராங்க அப்படின்ட்டு. நான் கேட்குறேன், உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 50 பைசா கிடச்சிது. ₹1 50 பைசா உங்களுக்கு கிடச்சாச்சு. எதில்? ஸ்டேட் ஜிஎஸ்டியில். நான் வந்து A to Bயில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் அது வந்து 5% டேக்ஸ் போட்டிருக்கான். எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி. அந்த எஸ்ஜிஎஸ்டி அந்த 50% உங்களுக்கு கிடச்சிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறமா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிற இதில் 41% கிடைக்குது. 41%னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 21 பைசா கிடச்சிருச்சு. 71 பைசா ஆல்ரெடி உங்களுக்கு வந்தாச்சு கையில். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பூல்லேருந்து மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு அப்படின்னு ஒன்று உண்டு. ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 16வது நிதி கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ புதிய அரசு வந்த பிறகு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லுவாங்க, மற்ற ஸ்டேட்ஸும் சொல்லுவாங்க. அங்கே போய் சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் குறை சொல்கிறத விட்டுவிட்டு நீங்கள் அங்கே போய் பேசுங்க. ஜிஎஸ்டியில் வந்து ஜிஎஸ்டினால தான் வந்து பால் விலை எல்லாம் அதிகமாச்சுன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அரிசி பேக்கட் ஐட்டம்ஸ் ஜிஎஸ்டினால இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கு நேரடியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பதிலடி கொடுத்திருந்தாங்க.
அங்கேயே பதிலடி கொடுத்தாச்சு. ஆனாலும் இவங்க இன்னும் அதே மாதிரி அதே ஒப்பாரியை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. நான் என்ன சொல்கிறேன், ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. 3 மாதத்துக்கு அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. இப்போ கூட சமீபத்தில் மீட் பண்ணுவாங்க இல்லையா, ஜூன் மாதம் மீட் பண்ணாங்க. அங்கே போய்ட்டு உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். அப்போது அவங்க எவ்வளோ பேர் அதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு வரும்போது அங்கே போய்ட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸு, அதெல்லாம் நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து ஜனநாயகம் செத்து போச்சு அப்படிங்கிறீங்க. ஆனால் நீங்கள் மத்திய அரசு மட்டும் குறை சொல்கிறீங்க, இவங்களெல்லாம் பற்றி பேசுகிறதே இல்லை. இவங்கள்ட்ட போய் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது கூட கிடையாது. அதனால் இவங்களுடைய தவறான புரிதல் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். 71 பைசா ஆல்ரெடி அவங்களுக்கு கிடைச்சாச்சு. பாக்கி 29 பைசா அவங்க வந்து அவங்களுடைய இதுலேருந்து கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வர ஒரு ரூபாய்க்கும் ஒரு ரூபா திருப்பி வாபஸ் போயிடுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக. ஓகே, உங்களுடைய நிதி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்களாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரேஷன் அரிசி நீங்களே வாங்கிக்கிங்க, கழிப்பறை திட்டம் நீங்களே பண்ணிங்க பார்க்கலாம். அதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே என்ன சார், சிம்பிள் வெள்ள தடுப்பு அவங்க வந்து என்ஆர்டிஎஃப்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா இருக்குது, அதுபடி தான் அவங்க கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ராவாக கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் தமிழ்நாடு வடமேற்கு பருவக்காற்றுக்கு காற்றினால் பாதிக்கக்கூடிய மாநிலம். ஒரு வாரமும் 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மழை பெய்யத்தான் செய்யும் அந்த ஒரு பர்டிகுலர் சீசனில். இதுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆல் இண்டியா லெவலில் அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. பருவ மாற்றம் காரணமாக பேய் மழை பெருமழை இதெல்லாம் வந்து சாதாரணமான சமாச்சாரம். இதெல்லாம் நீங்கள் வந்து நேஷனல் பேரிடர் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா அப்புறம் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 1 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது ஆல் இண்டியா லெவலில். இப்போ கூட தான் அசாமில் நடந்தது, குஜராத்தில் நடந்தது, பீகாரில் நடந்தது, எவ்வளவோ டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. அவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களா? நீங்கள் தான் அழுதுகிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும். நான் என்ன கேட்குறேன், 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 3,10,20,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டு ப்ளஸ்ஸு கடன் வாங்குறீங்க. அதில் நீங்கள் எவ்வளோ ஒதுக்குனீங்க? இவ்வளோ வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே 20-25,000 கோடி ரூபா அவங்களுக்கு வந்து என்டிஆர்எஃப் வந்திருக்கு. அதாவது பேரிடர் ஆணையம் மூலமாக வந்திருக்கு. அந்த பணத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த பணத்தெல்லாம் சரியாக செலவு பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த வெள்ளத்தடுப்பு வெற்றி ஆகிட்டு இருக்கும். வெள்ளம் எவ்வளவு வந்தாலும் வடிஞ்சு போயிட்டு இருக்கும். இந்த வருஷம் நான் சொல்கிறேன், 3 வருஷம் முன்னால் அந்த வெள்ள கால்வாய் கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க இல்லையா, அது டோட்டல் ஃப்ளாப்பு. அது வந்து எண்டு வரைக்கும் போகவே இல்லை, நடுவில் அடைச்சிட்டாங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணவே இல்லை. அதாவது அதெல்லாம் கொண்டு போயிட்டு கடலில் கொண்டு போய் விடணும், அடையாறில் கொண்டு போய் விடணும், கொசஸ்தலையாறில் கொண்டு போய் விடணும், இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் இந்த இது இருக்கு இல்லையா சதுப்பு நிலங்களில் அங்கே கொண்டு போய் விடணும். அதான் கணக்கு. பட் இன்னும் அதோடைய எண்டு முடியாததுனால, முடிவடையாத ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த ட்ரிப்பு திருப்பியும் போன வருஷம் மாதிரி 20 சென்டிமீட்டரில் 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட சென்னை மிதக்க போகிறது. நான் இப்போ சொல்கிறேன், நவம்பர் மாதம் திருப்பியும் நம்ம ப்ரோக்ராம் போடுவோம் இதை பற்றி. ரைட், இது ஒரு விஷயம். ஃபிஸ்கல் டெபிசிட் பற்றி சொன்னேன், மக்கள் நல திட்டங்கள் பற்றி சொன்னேன். மக்கள் நல திட்டங்கள் போகத்தான் செய்யும் அப்படின்றாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும், நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும், இந்த அடித்தட்டு மக்கள்னு இருக்காங்க இல்லையா, ஏழைகள், 25 கோடி ஏழைகளை அந்த லெவல்லேருந்து மேலே தூக்கிட்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்லலை. மார்கன் ஸ்டான்லி மாதிரி வெளிநாட்டு கம்பெனிகள் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு, வேர்ல்டு பேங்க் ஊர்ஜிதப்படுத்துது, ஐஎம்எஃப் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. நம்ம சொல்லலை. ஏன்னா நம்ம சொன்னோன்னா உங்களுக்கு பிடிக்காது. அதனால் அவங்க சொன்னாதான் நீங்கள் ஏற்றுக்குங்க. ஹிண்டன்பர்கே கூட நாளைக்கு சொன்னால் ரொம்ப உடனே ஏற்றுட்டுருவீங்க நீங்கள். ஓகே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஏழை கிட்டத்தட்ட 75லேருந்து 90% வருமானத்தை உணவுக்காகத்தான் செலவு பண்ணுறது. அது உணவுக்காகவே மொத்த வருமானம் போகும்போது மற்ற வாழ்க்கை வசதிகள்லாம் எப்படி பெருக்கிக்கிறது அப்படிங்கிறதுனால, உனக்கு என்ன வேணும், கழிப்பறை வேணும், உணவு வேணும், எரிவாயு வேணும், மின்சாரம் வேணும், வீடு வேணும், நான் தரேன். உன்னுடைய மற்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கை வசதிகள் பெருக்கிக்க. தட் இஸ் ஹவு யூ ஹவ் டு லிஃப்ட் தெம் ஃப்ரம் பாவர்ட்டி. ஏழ்மையிலேருந்து மேலே தூக்கிட்டு வர்றாரு. இது இன்னொரு பெரிய டார்கெட்டு, இன்னும் ஏழைகளை மேலே தூக்கிட்டு வரணும்ட்டு. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா மொத்த உற்பத்தி, அதாவது இன் வேல்யூ டேர்ம்ஸ் ப்ளஸ் பர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமானம், அதை இன்க்ரீஸ் பண்ணணும்.
தனி மனித வருமானத்தை நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? ஒரு பக்கம் மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே போகுது, வளர்ச்சி இருக்குது, இல்லாமல் இல்லை. எவ்வளோ வளர்ச்சி இருந்தாலும் மக்கள் தொகை அதிகமாக உங்களுக்கு வந்து அது வந்து லெவல் ஆகிடும். ஏன்னா மொத்த உற்பத்தி டிவைடவே மக்கள் தொகை தானே. அது மக்கள் தொகை அதிகமாச்சு சொன்னால் தனி மனித வருமானத்தில் பெரிய மாற்றங்கள் அப்படின்னு வரப்போகிறது இல்லை. இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொன்னால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி ஆகணும். அதனால்தான் முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்த பிறகு இந்த ட்ரிப்பு அவங்க என்ன பண்ணுவாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவாங்க. ரெண்டாவது என்பிஆர் என்ஆர்சி கொண்டு வருவாங்க. என்பிஆர் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளவு மக்கள் தொகை இருக்குது தெரியணுமா வேண்டாமா, நம்மளுக்கு என்னென்ன மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, இது ஒன்று. அதுக்கான ஆதரவு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து கொடுக்கணும். குய்யோ முறையோம்பாங்க. நம்ம 40 பேர் இருக்காங்களே, டிஎம்கேல 40 பேர் சும்மாவா போயிருக்கிறாங்க. நீங்க குடியரசுத் தலைவர் உரைக்கே நீங்க பார்த்திருப்பீங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். முதல் நாள்லயே ஒரு ராகுல் காந்தி மாதிரி புதிதாக பதவி ஏற்றுள்ள எதிர்கட்சி தலைவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறார் அப்படின்ட்டு மக்களுக்கு ரொம்ப மன வருத்தம் தான். நான் என்ன எதிர்பார்த்தேன் சொல்கிறேன், அவர் வந்து ரொம்ப பொறுப்பாக இருப்பார். அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கும்போது அந்த பதவியினுடைய சுமை இருக்கு இல்லையா, அந்த சுமை வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும், ஒரு ஒடிக்கால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்த பொறுப்பினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு நம்ம நினச்சோம். மெல்லோ ஆயிடுவீங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே ஆகவே இல்லை. அவர் இன்னும் அதே மாதிரி ஒரு சிறுபிள்ளை மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருந்தார், டிஸ்ஜாயிண்டடாக பேசிக்கிட்டு இருந்தார். ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டு டெஸ்ட்லேருந்து பேசுகிற வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு மாற்றிட்டார் பாருங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவருடைய கெஸ்டர்ஸு, பிரைம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கு, அமித்ஷா எல்லாருமே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவருடைய உரையை. யாருமே குறுக்கிடலை. நடுவில் குறுக்கிட்டாங்க. எதிர்கட்சி மதம் சார்ந்து பேசும்போது அது ஒன்று குறுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து என்னை வந்து பிஜேபிக்காரங்க மதிக்கலைன்னு இவர் சொன்னதுக்கு உடனே இவர் எந்திரிச்சு சொன்னார், அதாவது சிரிக்க கூட மாட்டேன்றாங்க பிஜேபிக்காரங்க எம்பிஸு அப்படின்னு சொன்னதுக்கு இவர் பிரைம் மினிஸ்டர் எழுந்திரிச்சு ரொம்ப அழகாக சொன்னார், எதிர்கட்சி தலைவரை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சட்டம் எனக்கு வலியுறுத்துகிறது அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்டர்வியூஸ் தான் இருந்தே தவிர பெரிய மேஜராக ஒன்றும் பிளாக் இருக்குல்ல. முக்கியமாக சபாநாயகரை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒன்று வச்சாரு. ஆமாம், நீங்கள் வந்து அவஸ்தை இல்லைதான் இருக்கீங்க, நீங்கள் வந்து காமனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் ரொம்ப தப்பு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இவர் மட்டும் எப்படி இருந்தார், சபாநாயகருக்கு பின்புறம் காமிச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தார். இவங்களுடைய பார்ட்டி எம்பிஸை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் ரொம்ப தப்பான சமாச்சாரம். அதெல்லாம் போட்டோம். இவர் வந்து இப்படி தான் இருப்பார். இன்னும் வரக்கூடிய தொடர்கள் எல்லாமே இது இப்படி தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது என்னுடைய என்ன காரணம்னு கேட்டால், இவங்க பாரத நாடு வளர்வது இவங்களுக்கு பிடிக்கல. அதாவது நரேந்திர மோடி 3ஆம் முறை வந்துட்டாரு, அதை எப்படியோ தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. சந்திரபாபு நாயுடுவை கணக்கு பண்ணி பார்த்தாங்க, நிதிஷ்குமாரை கணக்கு பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம குமாரசாமியை 37 எம்எல்ஏ கூட ஜெயிச்சு குமாரசாமியை உடனே கூட்டில் சேர்த்துக்கிட்டு நீ தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலையா கர்நாடகாவில் 2018. அது மாதிரி இவங்களாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது. ஆனால் அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் அவங்க விட மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வந்து காந்தி பரிவார்னா அந்த காந்தி கிடையாது. இது வந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி அந்த காந்தி. இது அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அப்புறம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் நான் வந்து பூரா ஃபேமிலி ட்ரீயை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போயிடும். அதெல்லாம் வேணாம். ஸோ இவங்க வந்து எந்த ஒரு முதிர்ச்சியும் இல்லாத ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கிறார்கள். ஓகே, பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏழ்மை விரட்டுறது, மக்கள் நல திட்டங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போகிறது. இந்த மக்கள் நல திட்டங்களில் கூட சில மக்கள் நல திட்டங்கள் மெர்ஜ் பண்ணிவிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது வந்து எவ்வளவு எஃபிகசி பலன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது முக்கியமாக. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எக்கானமி வளருது, 1,75,000 கோடி ஜிஎஸ்டி வருது ஒரு மாதத்தில். 9%, 8லேருந்து 9% இது இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லாமே இதெல்லாம் வளருதா, அதுவாக வந்து குதிச்சுதா அப்படிங்கிறதுலாம் காமன் சென்ஸ் மேட்ரு இதெல்லாமே. அதனால் இந்த பட்ஜெட்டில் முதலீடுகள் அதிகப்படுத்தப்படும்,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான செலவுகள் கேபெக்ஸ் எல்லாமே அவங்க பயங்கரமாக பண்ண போகிறாங்க. மக்கள் நல திட்டங்கள் சிலதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீஅட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு கடன் இறக்குவாங்க. ஆனால் கடனை வந்து எவ்வளோ குறைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னு கேட்டால் இந்த வளர்ச்சி விகிதத்தை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பணம் வேணும். அதுதான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஃபைனான்ஸ் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து உங்கள்ட்ட எங்கேருந்து வரி கொண்டு வர போகிறீங்க, எங்கேருந்து வருமானம் கொண்டு வர போகிறீங்க, இப்போ புதுசாக ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், கோவில் நிலங்கள் இருக்குது. கோவில் நிலங்கள் இருக்குது. இந்த கோவில் நிலங்களெல்லாம் நம்ம மானிட்டைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ரயில்வேஸு, ஆர்மி அவங்களுடைய சில நிலங்கள் ஆர்மியெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி ஒத்துக்க மாட்டாங்க. மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோடதெல்லாம் அவங்க வந்து அந்த நிலங்கள் அந்த சொத்துக்களெல்லாம் அவங்க வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களில் அரசினுடைய பங்கு கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் பீரியடில் வந்து வங்கித்துறை, நான் வங்கித்துறையில் தான் வரேன், வங்கிகளினுடைய நிலை படுமோசமாக இருந்தது. எல்லா வங்கிகளும் லாஸில் இருந்தது. ஏன்னா வாராக்கடன் நிறையா இருந்தது, அதில் வந்து வட்டி கிடையாது, ஆனால் டெபாசிட்ஸுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போது அது கிடையாது. வங்கிகள் எல்லாமே சேர்த்து 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி அரசுக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கின்றன. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2,11,000 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? வரலாறு காத அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் வருது. இதை தான் நான் சொல்ல வரேன். நிர்மலா சீதாராமன் இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டால், இந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தான் கரெக்டாக இருக்குது, உங்களுடைய பாலிசி கரெக்டாக இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ரூட்டில் போகிறீங்க, அந்த ரூட்டு கரெக்டுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நிர்மலா சீதாராமன் பொறுத்த வரைக்கும் அந்த ரூட்டு கரெக்டுன்னு காலம் உணர்த்துகிறது அவருக்கு. அதுதான் அவங்களுடைய சக்ஸஸ்ஸு. இதே தான் இன்னும் தொடரும். 2047 நோக்கி நம்ம போகும்போது 2028 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக நம்ம மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி இந்த பட்ஜெட்டில் அதுக்கு தான் குடியரசுத் தலைவர் ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்டாரு. நரேந்திர மோடியை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போது நீங்கள் கையில் அரசியல் நிர்ணய சட்டத்தை தூக்கிட்டீங்கல்ல, அவர் என்ன பண்ணார், அரசியல் நிர்ணய சட்டம் மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் என்ன பண்ணார், குடியரசுத் தலைவர் உரையிலேயே நீங்கள் எமர்ஜென்சி பற்றி எழுதி கொடுத்துட்டாரு. அரசுடைய உரை தானேங்க, குடியரசுத் தலைவர் தனியாக எழுத போகிறாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அரசு எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கே உங்களுடைய இது வண்டவாளம் போச்சு. ரெண்டாவது இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பட்ஜெட்டில் குடியரசுத் தலைவருடைய வார்த்தை ஹிஸ்டாரிக்கல் ஸ்டெப்ஸ் வில் பி டேக்கன் அப்படின்னாரு. அதாவது சரித்திரபூர்வமான சில நடவடிக்கைகள் இந்த பட்ஜெட்டில் எடுக்கப்படும் இருக்காங்க. எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருக்க போகிறது. மிடில் கிளாஸ், உங்களை மாதிரி இந்த மாதிரி மிடில் கிளாஸுக்கு தான் கூட சில சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ single teacher schools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.